இன்றைய முக்கிய செய்திகள். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு திரிணாமுல் அதிருப்தி எம்பிக்களை அழைத்ததற்கு எதிர்ப்பு. எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பால் மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்பே தொடங்கியது மோதல். அயோத்தி ராமர் கோயில் நிதி மோசடியில் சுதந்திரமான விசாரணை வேண்டும். பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே கூட்டாக வலியுறுத்தல். சோனம் வாங்சுக் 22வது நாளாக தொடர்ந்து உண்ணாவிரதம். தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற கோரிய மனைவியின் மனு நிராகரிப்பு. RSS அமைப்புகளுக்கு 668 கோடி ரூபாய் நன்கொடை. மத்திய அரசின் ONGC நிறுவனம் வழங்கியதால் சர்ச்சை. வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் டெல்லியில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. பரபரப்பான அரசியல் சூழலில் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் வந்தே மாதரம் பாடல் தொடர்பான மசோதா, வருமான வரி சட்ட திருத்த மசோதா, பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை 38ஆக உயர்த்துவதற்கான மசோதா உட்பட பல்வேறு மசோதாக்களை தாக்கல் செய்ய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. அதே நேரத்தில் ராமர் கோயில் நிதி முறைகேடு, வினாத்தாள் கசிவு, விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதால் கூட்டத்தொடரில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக இரு அவைகளிலும் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர கோரி திமுக ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நாளை இந்த பிரச்சனையை மீண்டும் எழுப்புவோம் என்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மக்களவை குழு தலைவர் திரு TR பாலு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்டுவது குறித்து கூட நாங்கள் ஒரு நடுவர்மன்றம் வேணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கிறார். அது குறித்து நாளை பேசுகின்ற பொழுது மேகதாது அணை கட்டுவது குறித்து ஒரு நடுவர்மன்றம் அமைக்க வேண்டும் என்பது குறித்தும் பேச இருக்கிறோம். மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்து கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெற்ற கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி குழுவினருக்கு தனியே அழைப்பு விடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். அவர்களுக்கு ஆதரவாக திமுக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, சமாஜ்வாதி உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் வெளிநடப்பு செய்ததால் எதிர்க்கட்சிகளின்றி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேசிய குடிமக்கள் கட்சி என்று அங்கீகரிக்கப்படாத பெயரில் அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக அதிருப்தி குழுவினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக திரிணாமுல் MP திருமதி மஹூபா மொய்த்ரா குற்றம் சாட்டியுள்ளார். The strength of the All India Trinamool Congress in the list provided by the table office is shown to be 28 members. These so-called rebel 20 MPs, their merger has not been approved by the Speaker. The 20 disqualification petitions are still pending. After the 91st amendment, there is no room for a separate block. So on what grounds did the Parliamentary Affairs Minister extend an invitation to these 20 rebel MPs, and how are they attending this meeting? We have registered our strong protest and walked out as a symbol of our protest. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பே ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளிடையே மோதல் வெடித்துள்ளதால் டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து 21 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றம் நோக்கி நாளை பேரணி நடத்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. இதனால் நாடாளுமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயில் நிதி மோசடி விவகாரத்தில் சுதந்திரமான விசாரணை நடத்த கோரி பிரதமர் திரு மோடிக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவும் கூட்டாக கடிதம் எழுதியுள்ளனர். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்காக திரட்டப்பட்ட நன்கொடை மற்றும் பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த பணம், தங்க, வெள்ளி நகைகள் ஆகியவற்றில் பல கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை உத்தரப்பிரதேச அரசு அமைத்தது. விசாரணையை தொடர்ந்து காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்ட கண்காணிப்பாளர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் மோசடியில் தொடர்புடைய முக்கிய நபர்கள் பலரும் கைது செய்யப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனிடையே ராமர் கோயில் நிதி மோசடியில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமருக்கு திரு ராகுல் காந்தியும் திரு மல்லிகார்ஜுன கார்கேவும் கூட்டாக கடிதம் எழுதியுள்ளனர். ராம ஜென்ம பூமி அறக்கட்டளையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதால் பக்தியுடன் நன்கொடை வழங்கிய லட்சக்கணக்கான பக்தர்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அறக்கட்டளையை நீங்கள் அமைத்தாலும் RSS, VHP அமைப்புகளைச் சேர்ந்தவர்களை அதன் உறுப்பினர்களாக மத்திய அரசே நியமித்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டுள்ள அறக்கட்டளையின் முன்னாள் பொதுச் செயலாளர் பிரதமருக்கு நெருக்கமானவர் என்ற நிலையில் இத்தகைய குற்றம் அம்பலமான பின்னரும் திரு மோடி மௌனம் காப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக சுதந்திரமான மற்றும் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் திரு ராகுல் காந்தியும் திரு கார்கேவும் வலியுறுத்தியுள்ளனர். விசாரணை விவரங்கள் மற்றும் ராமர் கோயில் நிதி தொடர்பான கணக்குகளை பொதுமக்களுக்கு வெளிப்படையாக தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். டெல்லி அரசு மருத்துவமனையில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக்கை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றக் கோரிய வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. நீட், CBSE உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தொடங்கிய போராட்டத்தில் பங்கேற்ற திரு சோனம் வாங்சுக் காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டார். 21வது நாளான நேற்று அவரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி சஃப்தர்ஜங் மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் குளுக்கோஸ், மருந்து உள்ளிட்ட எந்த ஒரு சிகிச்சையையும் ஏற்க மறுத்த திரு வாங்சுக் 22வது நாளாக இன்றும் உண்ணாவிரதத்தை தொடர்கிறார். அவரது உடல்நிலையை மருத்துவர்கள் கண்காணித்து வரும் நிலையில் டெல்லி அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை என அதிருப்தி தெரிவித்த அவரது மனைவி திருமதி கீதாஞ்சலி அங்மு தனியார் மருத்துவமனைக்கு மாற்றக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்தார். தாங்கள் எவ்வளவோ வலியுறுத்தியும் திரு வாங்சுக்கை தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற அரசு மருத்துவமனை நிர்வாகம் மறுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தனது கணவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் சட்டவிரோதமாக அடைத்து வைத்திருப்பதாகவும் அவருக்கு ஏதாவது நேர்ந்தால் மருத்துவமனையும் அரசும் தான் பொறுப்பு என்றும் மனுவில் திருமதி கீதாஞ்சலி குறிப்பிட்டிருந்தார். இதனை இன்று டெல்லி உயர்நீதிமன்றம் அவசரமாக விசாரித்த நிலையில் அவர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்ட திரு வாங்சுக்கை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக வாதிட்டார். திரு வாங்சுக் சிறைப்படுத்தப்பட்டிருப்பதாக திரு கபில் சிபல் வாதிட்டதை நிராகரித்த அரசு வழக்கறிஞர் அவரது உடல்நிலையை மருத்துவர்கள் கண்காணித்து வருவதாகவும் இப்போதைய சூழலில் வேறு மருத்துவமனைக்கு மாற்றுவது சரியாக இருக்காது என்றும் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி திருமதி மினி புஷ்கர்னா திரு சோனம் வாங்சுக்கின் உடல்நிலை கருதி வேறு மருத்துவமனைக்கு மாற்றும் கோரிக்கையை நிராகரித்து உத்தரவிட்டார். மத்திய அரசுக்கு சொந்தமான ONGC நிறுவனம் RSS அமைப்புடன் இணைந்த 20 அமைப்புகளுக்கு 668 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ONGC எனும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் 2015 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் தனது பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதியிலிருந்து இந்த தொகையை வழங்கியுள்ளது. நிறுவனங்கள் சட்டம் 2013 படி 500 கோடி ரூபாய் நிகர மதிப்பு கொண்ட நிறுவனங்கள் அல்லது 1000 கோடி ரூபாய் வர்த்தகம் செய்யும் நிறுவனங்கள், 5 கோடியை நிகர லாபமாக ஈட்டியிருக்கும் நிறுவனங்கள் தங்களது முந்தைய 3 ஆண்டுகள் லாபத்தின் சராசரியில் 2% சமூக நடவடிக்கைகளுக்கு செலவு செய்ய வேண்டும். இந்த சட்டம் 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அமலுக்கு வந்தது. சமூக பங்களிப்புக்காக ஒதுக்கப்படும் நிதியை நிறுவனங்கள் நேரடியாக செலவு செய்யலாம் அல்லது தங்களது சொந்த அறக்கட்டளை மூலமாகவோ லாப நோக்கமற்ற சேவை நிறுவனங்கள் மூலமாகவோ செலவிடலாம். ONGC தனது ஒட்டுமொத்த சமூக பங்களிப்பு நிதியான 4531 கோடி ரூபாயில் சுமார் 14.7% நிதியை RSS தொடர்பான அறக்கட்டளைகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அஸ்ஸாமில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு மட்டும் 434 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. எகால் வித்யாலயா மற்றும் சேவா பாரதி போன்ற அமைப்புகளுக்கும் நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளது. RSS அமைப்பு அரசு நிதியை நாடுவதில்லை என்று அதன் தலைவர் திரு மோகன் பகவத் கூறி வரும் நிலையில் அரசின் பொதுத்துறை நிறுவனத்திடமிருந்து இவ்வளவு அதிகமான நிதி பெறப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பழனி கோயில் நில மோசடி வழக்கில் மேடை அலங்கார ஊழியர் உள்ளிட்ட 3 பேரிடம் CBCID போலீசார் 2வது நாளாக விசாரணை நடத்தி பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். பாலதண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு CBCID விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதையடுத்து பழனி, உடுமலைப்பேட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் வழக்கில் தொடர்புடையவர்கள் வீடுகளில் CBCID போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக நெல்லை டவுன் பகுதியில் பழனி கோயில் நிலத்தை நிர்வகித்து வந்த முருகதாஸ் சுவாமிகளின் வாரிசுதாரரான மேடை அலங்கார ஊழியர் சண்முக சுந்தரம் என்பவரது வீட்டில் CBCID காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அவரது வீட்டில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கிய நிலையில் அது குறித்து 2வது நாளாக இன்று ரகசிய இடத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தினர். பாளையங்கோட்டை BM சத்திரத்தைச் சேர்ந்த சமையலர் குமரகுரு, நெல்லை டவுன் பகுதியில் சங்கர வடிவு ஆகியோர் வீடுகளிலும் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றிய காவல்துறையினர் அவற்றில் உள்ள முக்கிய தகவல்களை திரட்டி வருகின்றனர். இனி வருவது செய்தி துளிகள்.
மால்டோவா, வடக்கு மாசிடோனியா, ருமேனியா ஆகிய 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புறப்பட்டுச் சென்றார். வரும் 25ஆம் தேதி அவர் தமது வெளிநாட்டு பயணத்தை நிறைவு செய்து நாடு திரும்புகிறார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் மால்டோவா மற்றும் வடக்கு மாசிடோனியாவுக்கு செல்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் விரைவில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. முதல் கட்டமாக அடுத்த ஆண்டு 10 மற்றும் 20 ரூபாய் பிளாஸ்டிக் நோட்டுகளை சோதனை அடிப்படையில் புழக்கத்தில் விட ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. பிளாஸ்டிக் பணத்தாள்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் தற்போது புழக்கத்தில் உள்ள காகித ரூபாய் நோட்டுகளும் செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய விருதுகளை வென்றுள்ள தமிழ் திரையுலக கலைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய விருது பெறும் நடிகர் தனுஷ், இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் உள்ளிட்டோருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், வருங்காலங்களில் தமிழ் திரையுலகம் மேலும் பல விருதுகளை பெறவும் வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு லஞ்சம் வாங்கியதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தவேகாவிலிருந்து நீக்கப்பட்ட வழக்கறிஞர் திருமதி ஞானசௌந்தரி தெரிவித்துள்ளார். பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதாலேயே தம்மை புறக்கணித்து விட்டதாக சாடியுள்ள அவர், அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணலே நடத்தப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சலுப்பன் கரடு, ஓணான் கரடு, பெருமாள் மலை பகுதிகளில் 2000 முதல் 3000 ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாழி மற்றும் தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டுள்ள காட்சி என்ற அமைப்பின் தடயங்களை தொல்லியல் குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் விரிவான அகழ்வாய்வு மேற்கொண்டு தொல்லியல் களமாக அறிவிக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலைக்கு செல்வோர் பயன்பெறும் வகையில் மாலை நேர மருத்துவ கிளினிக்குகள் விரைவில் தொடங்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இதற்கான அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலகம் முழுவதும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உலகக்கோப்பை கால்பந்துக்கான இறுதிப் போட்டி இந்திய நேரப்படி நள்ளிரவு 12:30 மணிக்கு நியூ ஜெர்சியில் நடைபெறுகிறது. அர்ஜென்டினா, ஸ்பெயின் அணிகள் மோதும் இந்த ஆட்டத்திற்கான டிக்கெட் விலை இதுவரை இல்லாத வகையில் 7 லட்சம் முதல் 27 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கால்பந்து இறுதிப் போட்டியை முன்னிட்டு கேரளாவில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி 1 சவரன் 1,05,080 ரூபாயாகவும் 1 கிராம் 13,135 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் மாற்றமின்றி 1 கிராம் 235 ரூபாயாக உள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் வெப்ப அலை வீசி வரும் நிலையில் ஆங்காங்கே மிதமான மழையும் பெய்து வருகிறது. இதனிடையே வட தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டலத்தில் நிலவும் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதையால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. அடுத்த 6 நாட்களுக்கு மழை தொடரும் என்று தெரிவித்துள்ள வானிலை மையம், சென்னையில் 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. ராமர் கோயில் நிதி மோசடி விவகாரத்தில் சுதந்திரமான விசாரணை நடத்த கோரி பிரதமருக்கு ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் கூட்டாக கடிதம் எழுதியுள்ளனர். டெல்லி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சோனம் வாங்சுக்கை தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற கோரி அவரது மனைவி தொடர்ந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.